பத்திரிகையாளர்களை பற்றி அவதூறா பேசிய வழக்குல நடிகரும் பாஜக பிரமுகருமான எஸ்.வி. சேகருக்கு 1 மாதம் சிறை தண்டனை மற்றும் 15,000 ரூபாய் அபராதம் விதித்து சென்னை சிறப்பு நீதிமன்றம் அதிரடி தீர்ப்பு அளித்திருக்கு. கடந்த 2018ஆம் ஆண்டு பெண் பத்திரிகையாளர்கள் குறித்து சமூக வலைதளங்கள்ல தரக்குறைவா விமர்சித்திருந்த கருத்தை நடிகரும் பாஜக பிரமுகருமான எஸ்.வி. சேகர் தன்னுடைய ஃபேஸ்புக் பக்கத்துல ஷேர் பண்ணியிருந்தாரு. இதற்கு கண்டனம் தெரிவித்து பத்திரிகையாளர்கள் பாஜக தலைமை அலுவலகத்தை முற்றுகையிடும் போராட்டத்தை நடத்தினாங்க. பிறகு எஸ்.வி. சேகர் வீட்டுக்கு முன்னாடியும் பெருமளவுல பத்திரிகையாளர்கள் கூடி அவர் மன்னிப்பு கேட்கணும்னு வலியுறுத்தினாங்க. இந்த ஆர்ப்பாட்டம் நடந்து கொண்டிருந்தப்போ திடீர்னு எஸ்.வி. சேகர் வீட்டின் மேல மர்ம நபர்கள் கல்வீசி தாக்கினாங்க. அதே சமயம் எஸ்.வி. சேகர் வீட்டை முற்றுகையிட்டு ஆவேசமா கோஷமிட்ட இன்னும் சில பத்திரிகையாளர்களையும் அப்போ கைது செய்யப்பட்டாங்க. இதை தொடர்ந்து அவர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி தமிழ்நாடு பத்திரிகையாளர்கள் பாதுகாப்பு சங்கத்தின் சார்பில் செயலாளர் மொய்தீன் அளித்த புகாரின் அடிப்படையில் சென்னை மத்திய குற்றப்பிரிவின் சைபர் கிரைம் பிரிவினர் இந்திய தண்டனை சட்டம் மற்றும் பெண்கள் மீதான கொடுமைகள் தடுப்பு சட்டத்தின் கீழ வழக்கு பதிவு செய்திருந்தாங்க. இந்த வழக்குகளை ரத்து செய்ய கோரி கடந்த ஆண்டு சென்னை உயர்நீதிமன்றத்தில் எஸ்.வி. சேகர் மனு தாக்கல் செய்திருந்தாரு. அப்போ பெண் பத்திரிகையாளர்கள் குறித்து அவதூறான கருத்துக்களை தெரிவித்ததற்காக நிபந்தனையற்ற மன்னிப்பு கோரி பிரமாண பத்திரமும் தாக்கல் செய்தாரு. ஆனா எஸ்.வி. சேகர் வழக்கை ரத்து செய்யக்கூடாதுன்னு பத்திரிகையாளர் பாதுகாப்பு சங்கம் சார்பில் மனு தாக்கல் செய்யப்பட்டிருந்துச்சு. இந்த நிலையில இந்த புகாரின் அடிப்படையில வழக்கை விசாரித்து வந்த நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் இந்த வழக்குல கடந்த ஆண்டு ஜூலை மாதம் தீர்ப்பளித்தாரு. அதுல எஸ்.வி. சேகர் மீதான அவதூறு வழக்கை ரத்து செய்ய முடியாது, அவர் மீதான வழக்கை எம்பி எம்எல்ஏக்கள் மீதான வழக்குகளை விசாரிக்கிற சிறப்பு நீதிமன்றம் 6 மாதங்கள்ல விசாரித்து தீர்ப்பு வழங்கணும்னு உத்தரவிட்டிருந்தாரு. இந்த வழக்குல 2019ஆம் ஆண்டு சென்னை மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்துல இருக்கிற எம்பி எம்எல்ஏக்கள் மீதான வழக்குகளை விசாரிக்கிற சிறப்பு நீதிமன்றத்துல குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டிருந்துச்சு. பல கட்டங்களா நடைபெற்ற விசாரணை முடிவடைஞ்சு இந்த வழக்குல இன்னைக்கு தீர்ப்பளித்த நீதிபதி ஜெயவேல் புகார் குறித்த குற்றச்சாட்டுகள் சந்தேகத்துக்கு இடமில்லாம நிரூபிக்கப்பட்டிருக்கு, அதனால அமைதியை சீர்குலைத்தல், தெரிந்த குற்றம் என கருதி மிரட்டல் விடுதல் மற்றும் பெண்கள் மீதான கொடுமைகள் தடுப்பு சட்டத்தின் கீழ நடிகர் எஸ்.வி. சேகருக்கு 1 மாதம் சிறை தண்டனை மற்றும் 15,000 ரூபாய் அபராதம் விதிப்பதா தீர்ப்பளிச்சிருக்காங்க. இதையடுத்து அபராத தொகையை செலுத்திய பிறகு தண்டனையை எதிர்த்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்வதா எஸ்.வி. சேகர் தரப்புல மனு தாக்கல் செய்ததை ஏற்று தண்டனை நிறுத்தி வைத்து நீதிபதி உத்தரவிட்டிருக்கிறாரு. இந்த தீர்ப்பு இப்ப பரபரப்பா பேசப்பட்டு வருது. தமிழ்நாட்டை சேர்ந்த மேடை நாடகம் மற்றும் திரைப்பட நடிகராக இருந்து வந்த எஸ்.வி. சேகர் 2006ல் தமிழ்நாடு மாநில சட்டமன்ற தேர்தலில் மயிலாப்பூர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினரா அதிமுகவின் சார்பில் தேர்ந்தெடுக்கப்பட்டாரு. பிறகு அந்த கட்சியிலிருந்து விலகப்பட்டாரு. பிறகு இப்போ பாஜக பிரமுகரா இருந்து வராரு. இவர் தொடர்ந்து சர்ச்சை எழுப்புற விதத்துல பேசி வருவதா இவர் மீது குற்றச்சாட்டுகள் இருந்து வர அப்போதைய முதல்வராய் இருந்த எடப்பாடி பழனிசாமி குறித்தும் இந்திய தேசிய கொடியை அவமதிக்கிற விதத்திலையும் இவர் பேசியதா எழுந்த சர்ச்சைகளும் இவர் மீது மாபெரும் கண்டனங்களை குவிச்சிருந்தது. மேலும் இவர் அடிக்கடி தமிழக பாஜக தலைவரான அண்ணாமலையின் செயல்களுக்கும் பேச்சுக்கும் சர்ச்சையான விமர்சனம் கொடுத்துக்கிட்டே இருப்பதாகவும் கூறப்படுது. அந்த வகையில தமிழ்நாட்டுல பாஜக வெற்றி பெறும்னு அண்ணாமலை சொன்னதை சுட்டிக்காட்டி, அண்ணாமலை போலீஸ், அரசியலுக்கு புதுசு, அவர் 1000 சொல்லுவாரு, திருடர்களோட பழகி பழகி பொய் சொல்ல கத்துக்கிட்டாருன்னு பேசியிருந்தாரு. மேலும் அண்ணாமலை பாஜகவை ஜெயிக்க வைக்க எதுவும் செய்யல, அவருக்காக மட்டும்தான் எதையும் செஞ்சுட்டு இருக்காருன்னு சொல்லி கிரிட்டிசைஸும் பண்ணியிருந்தாரு. அதே சமயம் அண்ணாமலை இதை எதிர்த்து ஸ்ட்ராங்கா எதுவும் தெரிவிக்கல அப்படின்னு சொல்லியும் அரசியல் விமர்சகர்களால பேசப்பட்டுச்சு. இந்த நிலையில இப்படி அடிக்கடி சர்ச்சை கருத்துக்களை கூறி வர எஸ்.வி. சேகருக்கு வெளியான இந்த தீர்ப்பு மக்கள் மத்தியில பரபரப்பா பேசப்பட்டு வருது.